எதிரியானவன். உங்களை குறித்து பொல்லாத சொல்வதற்கு ஒன்று கூட இருக்கின்றார். ஆமே, அல்லேலூயா. பரவாயில்ல, உதவி இதான் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்ல நம்ம திருப்திப்பட்டு விட ஒன்று கூட இல்லைங்க வந்த. ஆமே, சொல்றோம் ஒன்று கூட இல்லை என்று சொல்லி அவன் வெட்கப்பட்டு போயிடணும். ஆமே, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமே, அல்லேலூயா. அப்ப அவன் வெட்கப்பட்டு போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொல்லாங்கான காரியங்கள் செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ளவனாக குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசும். ஒருவேளை நம்ம பாருங்க ஊழியத்துல பேசுகிற வசனமா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசுகிற வசனமா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், அது கூட என்ன வசனத்தை பேசணும்? ஆரோக்கியமான வசனத்தை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லும். அல்லேலூயா. ஆம், கண்பானது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவதில்லைன்னு சொல்லி நம்ம பேசணும். ஆரோக்கியமான வசனத்தை பேசுங்க. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தரை வீட்டில் நீடித்து நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருடைய நன்மைகளையே காண்பேன் என்று பண்ண ஆரோக்கியமான வசனத்தை மற்றவங்களுக்கு பேசுகிற நீங்களே உங்களுக்கு என்ன செய்யுங்க? பேசுங்க, பேசுங்க, ஆரோக்கியமான வசனத்தை பேசுங்க. சொல்ற கண்பானவர்களே, எதிரியானவர் கூட சோதனம் எதிர்மறையாக நெகட்டிவாக தீமையான வார்த்தையிலேயே பேசிக் கொண்டிருக்கிறீர்களானால் பிசாசு உள்ள நுழைவதற்கு நாம் என்ன செய்து கொள்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். சும்மா கிடக்கிறவன் என்ன செய்யுது? பிசாசு வார்த்தைகளை பேசினா அவன் கூப்பிட்டு வருவாங்க. அப்ப தேவனுடைய ஆரோக்கியமான தேவ வசனங்கள் அன்புக்காக பேசுங்க. ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபை கிடைக்கும். கர்த்தர் என் பலன், என் கால்களை அவன் வான் கால்களை போடாக்குகிறார். அல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களை கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா வருஷம் எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தாவே நீங்க தான் எனக்கு பலன் என்று சொல்லுங்க. அப்ப ஆரோக்கியமான வசனத்தை பேசுங்க. பிசாசானவன் ஒருபோதும் உங்களில் கொள்ளாமே காணக்கூடாது, வெட்கப்பட செய்யணும். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? ஓயாமல் அவன் என்ன செய்கிறவன்? குற்றம் கண்டுபிடிக்கிறவன் தான். எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம்.